நாராயணீய விளக்க உரை 32வது தசகம் மத்ஸ்யாவதாரம். இதை படிப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும் என்று ஸ்ரீ சுகாச்சாரியால் கூறுகிறார். ஸ்லோகம் 1. ஸ்ரீ பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்ய காரணம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் முதலில் மத்ஸ்யாவதாரம் செய்ய விரும்பியதை எண்ணி ஸ்ரீ நம்பூதிரி ஆச்சரியத்துடன் பகவானை துதிக்கிறார். 6வது மன்வந்தரத்தின் முடிவில் பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்ததாக நம்பூதிரி வர்ணிக்கிறார். பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்வதற்கு முன் ஸ்வயம்புவ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத என்று 5 மன்வந்தரங்கள் கடந்துவிட்டன. 6வதாகிய சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவில்தான் பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்தது. ஒவ்வொரு மன்வந்தரமும் முடியும் தருவாயில் ஓர் அவாந்தர பிரளயம் ஏற்படுமாம். அத்தகைய அவாந்தர பிரளயம்தான் 6வது மன்வந்தரத்தின் முடிவிலும் ஏற்பட்டது. 1000 சதுர் யுகங்கள் சேர்ந்ததே ஒரு மன்வந்தரமாகும். இத்தகைய ஒரு மன்வந்தரத்தின் முடிவில் தான் பிரம்மா தூங்குவாராம். ஆகவேதான் பிரம்மதேவனுக்கு தூக்கம் வந்தது. அப்பொழுதுதான் ஹயக்ரீவன் என்ற மகாபலிஷ்டனான அசுரன் அவருடைய வாக்கிலிருந்து வேதங்களை அபகரித்து விட்டான். அத்தகைய வேதங்களை பகவான் ரட்சிக்கத்தானாகவே நேரில் மத்ஸ்யாவதாரம் செய்கிறார். தூதர்கள் மூலமாக வேத ரட்சணத்தை செய்யாது தானே வேதங்களை காத்ததற்கு காரணம் பகவானும் வேதமும் ஒன்றாய் இருப்பதுதான். வேதம் வேறு பகவான் வேறு என்பது நம் மதத்தில் கிடையாது. வேதங்களை பகவானின் மூச்சு காற்றாக கூட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதத்தினால்தான் பிரம்மாதி தேவர்களுக்கு பலம், மகிமை முதலியன என்பதை அசுரர்கள் உணர்ந்து வேதத்தை அபகரிக்கவோ அழிக்கவோ முற்படுகின்றனர். அதனால் தேவர்களுடைய பலம் குன்றிவிடும் என்பது அவர்களுடைய நோக்கம். வேதத்தினால்தான் இவ்வுலக மக்களும் மேலுலகில் உள்ளவர்களும் வாழ்கின்றனர். ஸ்லோகம் 2. தமிழகத்தில் மத்ஸ்யாவதாரம். ஒரு சமயம் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையில் ஓடும் கிருத்தமாலை என்னும் நதியில் சத்தியவிரதன் என்ற அரசன் ஸ்நானம் முதலியன செய்துவிட்டு தேவ ரிஷி தர்ப்பணம் முதலியவைகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது குவிந்த அவனுடைய கைகளில் மிக புதுமை வாய்ந்த அழகான மீன் குஞ்சானது காணப்பட்டது. சத்தியவிரதன் எல்லா கர்மானுஷ்டானங்களையும் தவறாது செய்பவன். அதனால்தான் ஸ்ரீ பகவான் அவனுடைய கைகளில் மத்ஸ்ய ரூபத்தோடு காட்சி அளித்தார். ஸ்ரீ பகவான் மத்ஸ்யாவதாரம் செய்தது தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிய நாட்டில் ஓடும் கிருத்தமாலை என்னும் நதியிலாகும். இந்த நதி வைகை ஆற்றுக்கு தெற்கே ஓடுகிறது. இது ஜீவ நதியாகவும் புனிதமானதாயும் கருதப்படுகிறது. சென்ற யுகங்களில் எல்லோருமே அனுஷ்டானம் செய்பவர்களாய் இருந்தனர். இக்கலியிலேதான் பலர் தவறுகின்றனர். கலி தோஷத்தினால் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகம்தான் இதற்கு காரணம். இத்தகைய தோஷங்களை சாதுக்களுடைய சங்கத்தாலும் உபதேசங்களாலும் போக்கிக் கொள்ளலாம். தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள் சிறந்த லோகங்களில் வசிப்பதை நமது ஹிந்து மதம்தான் கண்டுபிடித்திருக்கின்றது. ஸ்லோகம் 3. மத்ஸ்ய உருவம் எடுத்த பகவான் வளருதல். இங்கு அரசன் கைஜலத்தில் மீனை பயந்ததாக கண்டான் என்றும் அதனால் தன் வீடு எடுத்துச் சென்றான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் அரசனுக்கு அளவற்ற கருணை இருப்பது வெளியாகிறது. அந்த மீனானது மிகுந்த நடுக்கத்துடன் அளவற்ற கருணையுள்ள அந்த சத்தியவிரதனை பார்த்து தன் இனங்களையே கொல்லும் ஸ்வபாவம் உள்ள ஜலத்தில் இருக்கும் பிராணிகளிடமிருந்து பயந்து, கலங்கிய என்னை காக்காது ஏன் கீழே விடுகிறீர்? தாங்களோ எளியவர்களிடத்தில் அன்பு பூண்டவர் என்று கூறிற்று. அதை கேட்ட அரசன் அன்பினால் தனக்கு அனுகிரகம் செய்ய வந்த பகவான் தான் அந்த மத்ஸ்யம் என்று அறியாது அதை காக்க மனம் கொண்டான் என்று கூறியிருக்கிறார். பரம தயாளுவான மன்னனும் அந்த மத்ஸ்யத்தை எடுத்து கலசத்தில் போட்டுக்கொண்டு தன் ஆசிரமத்திற்கு சென்று அதனை வளர்த்து வர ஒரு நாளிலேயே பாத்திரத்தில் பெரிதாக வளர்ந்து விட்டபடியால் தன்னை பெரிய இடத்தில் விட்டுவிடும்படி அந்த மத்ஸ்யம் கேட்கவே உடனே அதை கிணற்றில் விட்டுவிட்டான். மறுபடியும் கிணற்றுக்கும் அடங்காது பெரிய உருவத்தை அடையவே மீண்டும் மீனினால் வேண்டப்பட்டு குளத்தில் வளரவிட்டான். அக்குளமும் கூட அடங்காது மிகவும் பெரிய உருவம் அடைந்த அம்மீன் அரசனிடம் இன்னும் அதிகமாக வளர இடம் வேண்டவே பெரிய ஒரு ஏரியில் விட்டு வளர்க்கலானான். அந்த ஏரியும் அடங்காத மிகவும் பெரிய உருவத்தையும் அந்த மீன் அடைந்து விட்டது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 4. மத்ஸ்யத்தை பகவான் என்று அரசன் அறிதல்.
பிறகு மத்ஸ்ய ரூபம் எடுத்த பகவானை சத்தியவிரதன் சமுத்திரத்தை அடைவித்தான். பகவான் எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டவர். அத்தகைய பகவானை யோக மகிமையினால் தான் அரசன் சமுத்திரத்திற்கு அழைத்து போனான். இதனால் பக்தனான சத்தியவிரதனுடைய யோக மகிமை விளங்குகிறது. யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள பெருமை அளவிட முடியாதது. சமுத்திரத்தை அடைந்த மத்ஸ்யம் முன்பு இருந்ததை விட மிகவும் பெரிய உருவம் அடைந்தது. இவ்வாறு வளர்வதைக் கண்ட சத்தியவிரதன் மத்ஸ்யத்தை பார்த்து, தாங்கள் சாதாரணமான மீன் இல்லை. சாதாரணமான மீனுக்கு சில தினங்களிலேயே இவ்வளவு பெரிய உருவம் எடுப்பதற்கு சக்தி கிடையாது. ஆகவே தாங்கள் பகவானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். தாங்கள் அழிவற்ற பகவான் நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா பிராணிகளையும் அனுகிரகிக்க மீன் உருவம் கொண்டிருக்கிறீர். தாங்கள் விளையாட்டாக செய்யும் எல்லா அவதாரங்களும் பிராணிகளின் க்ஷேமங்களுக்கே ஆகும். இந்த மத்ஸ்ய ரூபம் எடுத்த அவதாரத்தின் பயனை காண வேண்டும் என்று நமஸ்கரித்து வேண்டிக் கொண்டான். இதற்கு ஸ்ரீ பகவான் பதில் கூறியதை ஸ்ரீமத் பாகவதத்தில், இன்று முதல் 7வது தினத்தில் உலகமானது பிரளய ஜலத்தில் மூழ்கிவிடப் போகிறது. இப்படி உலகம் மூழ்கியதும் ஒரு ஓடமானது என்னால் ஏவப்பட்டு உன்னிடம் வரும். அப்பொழுது நீர் அடுத்த கல்பத்திற்கு வேண்டிய ஔஷதிகளையும் எல்லா சாராம்சங்களுடனும் கூடியவனாய் ஏறிக்கொள்வாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்ரீ பகவான் அங்கு அப்பொழுது வாசுகி என்ற பெரிய பாம்பினால் எனது பெரிய தித்தி பல்லில் அந்த ஓடத்தை கட்டி மாட்டிவிடவும், அப்பொழுது நான் பிரளய ஜலத்தில் பிரம்மதேவனின் இரவு முழுவதும் எனது மகிமையான ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கப் போகிறேன். அதை நீ நன்கு உணரப் போகிறாய் என்று சொல்லி ஸ்ரீ பகவான் மறைந்தார். ஸ்லோகம் 5. பிரளயத்தை கண்டு அரசன் பகவானை சரணடைதல். அரசனான சத்தியவிரதன் அன்று முதல் கிழக்கு முகமாக தர்ப்பங்களை பரப்பி வடகிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு 7 நாளும் பகவானுடைய சரணங்களை இடைவிடாது தியானம் செய்து வந்தான். ஸ்ரீ பகவான் கூறியபடியே 7வது நாளில் பெரும் மழையினால் உலகம் பூராவும் மூழ்கத் தொடங்கியது. அந்த சமயத்தில் இடைவிடாது ஸ்ரீ பகவானை சத்தியவிரதன் தியானித்தான். மகான்கள் தங்களுக்கும் உலகத்துக்கும் ஆபத்து வந்த காலத்தில் தம்மையும் லோகத்தையும் ரட்சித்துக் கொள்ளுவார்கள். சத்தியவிரதன் போன்ற புண்ணிய புருஷர்களுக்கு விபத்து என்பது பகவானை மறந்திருப்பதுதான். பிரம்மதேவன் நித்திரை செய்யும் காலத்தில் ஏற்படும் இந்த அவாந்தர பிரளயத்தில் பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் என்ற 3 உலகங்கள் மட்டும்தான் அழியும். இதை ஸ்ரீமத் பாகவதத்திலும் அதன் சாரமாகிய நாராயணியத்திலும் வர்ணித்திருப்பதன் நோக்கம், இந்த உலகமானது எப்பொழுதும் அழியும் தன்மையை உடையது என்பதை விவேகிகள் அறிய வேண்டியே. இங்கு சத்தியவிரதன் சப்த ரிஷிகளுடன் நீரில் சுழன்றான் என்றும் பகவானை சரணமடைந்தான் என்றும் கூறியிருப்பதால் அந்த சப்த ரிஷிகளும் பகவானை சரணம் அடைந்தார்கள் என்பது கருத்து. ஸ்லோகம் 6. பூமி தோணியாக வருதல். பகவானையே தியானம் செய்து கொண்டிருக்கும் சத்தியவிரதன் அங்கு வந்த ஓடத்தை கண்டான். அரசன் கொடிகள், சிறு செடிகள் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு மகரிஷிகளுடன் ஓடத்தில் ஏறினான். ஓடத்தில் ஏறி சந்தோஷத்தை அடைந்த மகரிஷிகள் அரசனை பார்த்து, இந்த ஆபத்திலிருந்து நீங்க ஸ்ரீ கேசவனை தியானம் செய், அதனால் பகவான் நம் எல்லோருக்கும் க்ஷேமத்தை அளிப்பார் என்று சொன்னார்கள். அப்படியே அரசனும் ஸ்ரீ பகவானை தியானம் செய்தான். பகவானும் மத்ஸ்ய ரூபியாய் சமுத்திரத்தில் உடனே தோன்றினார். ஸ்லோகம் 7. மத்ஸ்யமூர்த்தியின் கொம்பில் ஓடத்தை கட்டுதல். இந்த ஸ்லோகத்தில் பகவான் லட்சயோஜனை தீர்க்கமுள்ள மீனாக காட்சியளிப்பதாக ஸ்ரீ நம்பூதிரி கூறுகிறார். ஒரு யோஜனை என்பது 10 மைல் ஆகும். ஆகவே பகவான் 10 லட்சம் மைல்கள் வியாபித்து இருந்ததாக தெரிகிறது. அத்தகைய பகவானை கண்டதும் மகரிஷிகள் மிகவும் ஆனந்தம் அடைந்தனர். அத்தகைய உருவத்தினால் உலகை வியாபித்ததினால் லோகம் முழுவதும் தான் ஒருவரே என்பதை காட்டுவது போலிருந்தது. இத்தனை பெரிய உருவத்தை பகவானை தவிர வேறு எவரும் எடுக்க இயலாது. ஒற்றை கொம்புள்ளதும் 1 லட்சம் யோஜனை விசாலம் உள்ளதுமான பொன் மீனாக பெரிய சமுத்திரத்தில் தோற்றத்தை அடைந்தார். முன்பு பகவானால் எவ்விதம் சொல்லப்பட்டதோ அதன்படியே அந்த ஓடத்தை அவருடைய ஒற்றை கொம்பில் வாசுகி என்ற பாம்பாகிற கயிற்றினால் சுற்றி சத்தியவிரத மகாராஜா கட்டினான். இந்த மத்ஸ்ய அவதார கதையிலிருந்து சம்சார சாகரத்தை தாண்டுவிப்பவர் ஸ்ரீ பகவான் தான் என்பது வெளியாகிறது. இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு சத்குருவாகிய ஓடம் வேண்டும் என்பதும் விளக்கமாகிறது. ஸ்லோகம் 8.
பகவான் ஆத்ம ஞானத்தை உபதேசித்தல். சப்த ரிஷிகளையும் சத்தியவிரதனையும் ஓடத்தோடு இழுத்துக்கொண்டே எல்லா உலகங்களின் பிரிவுகளையும் காண்பித்தார் என்று நம்பூதிரி வர்ணித்ததிலிருந்து ஸ்ரீ பகவான் சப்த ரிஷிகளுக்கும் சத்தியவிரதனுக்கும் விஸ்வரூப தரிசனம் செய்வித்தார் என்பது விளக்கமாகிறது. பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனமும் ஆத்ம ஞானமும் ஒரே சமயத்தில் அளித்தது போல இங்கும் சப்த ரிஷிகளுக்கும் சத்தியவிரதனுக்கும் அளித்ததாக ஸ்ரீ நம்பூதிரி அபிப்பிராயப்படுகிறார். ஞானம், பக்தி, கர்மா இவைகளையெல்லாம் நன்கு விளக்கும் மத்ஸ்ய புராணத்தையும் பரம ரகசியமான ஆத்ம தத்துவத்தையும் சந்தேகமின்றி ரிஷிகளுடன் கூடிய சத்தியவிரதனுக்கு உபதேசித்தார் பகவான் என்று கூறுகிறார். ஸ்லோகம் 9. சத்தியவிரதனை வைவஸ்வத மனுவாகச் செய்தல். ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் மனு, சப்த ரிஷிகள் முதலியவர்கள் மாறுவார்கள். ஆனால் இந்த மன்வந்தரத்தில் முன்பு இருந்த முனிவர்களையே சப்த ரிஷிகளாக மறுபடியும் பகவான் ஸ்தாபித்தார். அவர்களுடைய கடமை தர்மங்களை உபதேசிப்பதாகும். ரிஷிகள் என்ற பதத்திற்கு ஞான கண்களால் மந்திரங்களை கண்டவர்கள் என்று பொருளாகும். அவர்களால் கண்டறியப்பட்டவைகளே வேதங்களாகும். அதனால்தான் வேதங்களுக்கு அளவே இல்லை. பகவான் சத்தியவிரதனை வைவஸ்வத மனுவாகச் செய்தார் என்றால் சூரிய புத்திரன் என்பது பொருள். விவஸ்வான் என்ற பதம் சூரியனை குறிப்பதாகும். சூரியனுடைய புத்திரனாக பிறந்து மனுவாக ஆனார். அவருடைய புத்திரர்களே இஷ்வாகு முதலிய அரசர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரிஷிகள் கூறிய தர்மங்களை நிலைநிறுத்துவது மனுவின் கடமை. மனுவையும் சப்த ரிஷிகளையும் ஸ்தாபனம் செய்பவர் ஸ்ரீ பகவான். ஏனென்றால் தர்மத்தை நிலைபெற செய்வதற்காகவே அவ்வாறு செய்கிறார். அப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாம் வேதங்களில்தான் அடங்கி இருக்கின்றன. அத்தகைய வேதங்களை ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரளய காலத்தில் தூங்குகின்ற பிரம்மதேவனுடைய முகங்களிலிருந்து அபகரித்து விட்டான். அவனிடமிருந்து வேதத்தை காப்பாற்ற வேண்டியதும் பகவானுடைய கடமை ஆயிற்று. அதற்காகவே ஸ்ரீ பகவான் ஹயக்ரீவனை தொடர்ந்து சென்றார். ஸ்லோகம் 10. ஹயக்ரீவாசுரவதமும் வேத ரக்ஷணமும். ஸ்ரீ பகவான் சர்வஜன் ஆகையால் மத்ஸ்யாவதாரம் செய்தார். மத்ஸ்ய உருவத்துடன் வந்ததால் தான் இந்த பிரளய ஜலத்தில் ஓரிடத்தில் சப்த ரிஷிகளையும் சத்தியவிரதனையும் வைத்து கொம்பினால் இழுத்து காப்பாற்ற முடியும். அவர்களை காத்தால் தான் அடுத்த வைவஸ்வத மன்வந்தரத்திற்கு வேண்டிய சிருஷ்டி காரியங்களை செய்ய முடியும். ஹயக்ரீவனால் வேதங்கள் அபகரிக்கப்படுவதை முன்னதாகவே அறிந்து பகவான் மத்ஸ்ய ரூபியாய் வந்து வேதங்களை ரட்சித்ததனால் பிரம்மதேவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ராஜரிஷியான சத்தியவிரதனுக்கும் ஸ்ரீ பகவானுக்கும் நடந்த சம்பாத ரூபமான பெருமையுடன் கூடிய இந்த மத்ஸ்யாவதார கதையை கேட்டவர்களும் படிப்பவர்களும் பாபத்திலிருந்து, அதாவது சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். மேலும் எந்த பகவானுடைய மத்ஸ்யாவதாரம் உண்டோ அதை எந்த மனிதர்கள் தினந்தோறும் சொல்லுவார்களோ அவர்களுடைய எல்லா விருப்பங்களும் சித்தியாகின்றன என்று ஸ்ரீ சுக்காச்சாரியார் கூறியிருக்கிறார். மத்ஸ்யாவதார சரித்திரம் முற்றும். ஸ்ரீஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.